சமச்சீரான அனைவரையும் உள்ளடக்கிய பொருளாதார வளர்ச்சிக்கான நிதி ஒருங்கிணைப்புடன் கூடிய நல்லாட்சியை கொண்டு மாநிலத்தை தமிழ்நாட்டு உயர்த்து விளங்கும் நமது 5 ஆண்டு பதவி காலத்தை மட்டும் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற நம்பிக்கையுடன் குறுகிய கால அரசியல் ஆதாயங்களில் மட்டும் கவனம் செலுத்திய முந்தைய அரசை போல் இல்லாமல் நிலையான கொள்கைகள் மற்றும் தூய்மையான திறமையான நல்லாட்சி வழங்குவதன் மூலம் குறைந்தபட்சம் 15 ஆண்டுகள் தொடர்ச்சியான வளர்ச்சியை நோக்கி செல்ல வேண்டும் என்று நமது அரசு நம்புகிறது. மாநிலத்தின் சொந்த வரி வருவாய், SOTR இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகள், IB 2026-27 ஆண்டு 2,29,579 கோடி ரூபாய் கணிப்புடன் ஒப்பிடுகையில் திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகள் ரிவைஸ்ட் பட்ஜெட் எஸ்டிமேட் 2026-27 2,26,740 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்டுள்ளது. இந்த மதிப்பீட்டில் வணிக வரிகள் 1,56,176 கோடி ரூபாயும், முத்திரைத்தாள் மற்றும் பத்திரப்பதிவு 35,109 கோடி ரூபாயும், மோட்டார் வாகன வரி 14,861 கோடி ரூபாயும், மாநில கலால் வரி 14,164 கோடி ரூபாயும் அடங்கும். முந்தைய ஓவர் எஸ்டிமேஷன் மாநிலத்தின் நிதி மேலாண்மை குறித்து வெள்ளை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்ட கருத்துக்கு இணங்க கணிப்புகள் திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகள் சரியான அளவில் கணிக்கப்பட்டுள்ளன. 2025-26 ஆண்டிலான திருத்த மதிப்பீடு விட 2026-27 ஆண்டுக்கான திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் மாநிலத்தின் சொந்த வரி வருவாய் 9.78% வளர்ச்சி அடையும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. மாநிலத்தின் சொந்த வரி அல்லாத வருவாய் 2025-26 ஆண்டின் திருத்த மதிப்பீட்டில் இருந்து 26,265 கோடி ரூபாயுடன் கம்பேர் செய்கையில் இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகள் 2026-27 27,704 கோடி ரூபாய் இருந்தது. இது திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 2026-27 27,835 கோடி ரூபாய் மதிப்பிடப்பட்டுள்ளது. மொத்தத்தில் மாநிலத்தின் சொந்த வருவாய்கள் 2,54,572 கோடி ரூபாய் மதிப்பிடப்பட்டுள்ளன. இது திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகள் 2026-27 மொத்த வருவாய்கள் 72.73% ஆகும். ஒன்றிய அரசிடமிருந்து பெறும் உதவி மானியங்கள், இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகள் IB 2026-27 24,762 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்டிருந்தன. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் பதிலாக ஒன்றிய அரசு வளர்ச்சியடைந்த பாரதம் கிராம வேலை உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டம் என்ற புதிய திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் 60-40 பங்கீடு முறையில் 7,586 கோடி ரூபாய் ஒன்றிய அரசிடமிருந்து கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டிற்கு கிடைக்க வேண்டிய நிலுவைத் தொகையான 3,461 கோடி ரூபாயும் 2026-27 ஆண்டுக்கான திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் சேர்க்கப்பட்டுள்ளது. தற்போது திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீட்டில் ஒன்றிய அரசிடமிருந்து பெறப்படும் உதவி மானியங்கள் 32,922 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்டுள்ளது. ஒன்றிய வரிகளில் மாநிலத்தின் பங்கு திருத்த மதிப்பீடுகள் 2025-26 56,819 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்டது. ஒன்றிய அரசு வரவு செலவு திட்டத்தில் இடம்பெற்ற ஒதுக்கீட்டின் அடிப்படையில் இது இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகள் 2026-27 62,531 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்டது. இதன் தொகை திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடு 2026-27 தக்க வைக்கப்பட்டுள்ளது. மொத்தத்தில் 2025-26 ஆண்டுக்கான திருத்த மதிப்பீடுகளில் 3,09,698 கோடி ரூபாயாகவும்
2026-27 ஆண்டுக்கான இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 3,44,575 கோடி ரூபாயாகவும் கணிக்கப்பட்ட மொத்த வருவாய் வரவுகள் 2026-27 ஆண்டுக்கு திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 3,50,027 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்டுள்ளது. இது இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளை விட 5,450 கோடி ரூபாய் உயர்வு. செலவினங்களை பொறுத்த மட்டில் மொத்த வருவாய் செலவினம் இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகள் 2026-27 இருந்து 3,93,272 கோடி ரூபாயில் இருந்து திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகள் 2026-27 4,05,802 கோடி ரூபாயை உயர்த்தி மதிப்பிடப்பட்டுள்ளது. புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட முக்கிய திட்டங்களான விவசாய பயிர்க்கடன் தள்ளுபடி, 200 யூனிட் இலவச மின்சாரம், தாய்மாமன் தங்க மோதிர திட்டம் ஆகியவற்றுக்கு கட்டாய ஒதுக்கீடுகள் அதிகரித்ததால் மானியங்கள் மற்றும் நிதி மாற்றங்கள் உயர்ந்துள்ளன.